லைஃப்புங்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி அற்புதம். நம்ம இந்த பிறவியில் பிறந்து ஒரு தாய் தகப்பனோட குழந்தையா இருந்து வளர்ந்து ஒருவருக்கு மனைவியாகவும் கணவனாவோ இருந்து குழந்தை தாய் தகப்பனுக்கு அப்பா அம்மாவா வாழ்ந்து எல்லாத்த விட இது எல்லாம் விடுங்க. கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் அந்த கடைசி காலம்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தியா, குழந்தைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு பேரன் பேத்தி ஆகிறப்ப ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது என்னன்னா, அடுத்த பிறவியில் யார் எப்படி பிறக்கிறோமோ, ஆனால் அந்த பிறந்து வளர்ந்ததுலேருந்து அந்த ஞாபகமெல்லாம் வருமா அவங்களுக்கு. இப்படி நம்ம அந்த வயசில் அப்படி இருந்தோம், இந்த வயசில் இப்படி இருந்தோம், இப்படி கல்யாணம் பண்ணோம், கணவன் மனைவி இப்படி இருந்தோம், குழந்தை குட்டியோட அப்படி இருந்தோம், இப்படி அப்படியே அந்த நினைவுகள் எல்லாமே அந்த கடைசி காலத்தில் தான் வருமா. அதனால் இப்போ நம்ம காலங்கள் நடத்துகிறப்பவே சந்தோஷமாகவும் ஹேப்பியாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்ம வாழணுங்க. சில சில பல பல பிரச்சனைகள் இருக்கும், இல்லாத இருக்காது. எல்லா குடும்பம்னு இருந்தால் இருக்கும், அதெல்லாம் விட்டுறணும். வர்றப்ப வச்சுட்டு அப்படியா சரி விட்டுரு போய்க்கலாம், அவ்வளோதான். கடனா கட்டிக்கலாம் அப்படி. ஆனால் நிறையா விஷயங்கள் எனக்குள்ளேயே மனசில் அந்த விஷயங்களை மறக்கலான்னு நினச்சா கூட மறக்க முடியாது. கடன் வாங்கிட்டாரு, இதை கட்டலையே, இதை கட்டலையே, அது கடனை கட்டி முடிச்சாட்டி நகை வேறு பேங்க்கில் இருக்குது, அப்படி அந்த விஷயங்கள் எல்லாமே போனால் போகட்டும், வந்தால் வரட்டும். நாளைக்கு காலையில் பிறக்கிறதுங்கிறது நம்ம உயிரோடு இருக்கிறோமா, சந்தோஷம் ஹேப்பி அப்படி நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க, நோய் இல்லை. உண்மையாக நோய் இல்லை, நல்லா இருக்கலாமாம்மா. அடுத்த பிறவியில் நம்ம கணவனுக்கு மனைவியாக வாழுவோமா, அல்லது கணவனுக்கு மனைவியாக வாழுவோமா, நம்ம குழந்தைங்களுக்கு அம்மாவா அப்பாவா வாழுவோமா, என்ன பிறவி அடுத்த ஜென்மத்தில் நம்ம எடுப்போங்கிறதே நமக்கு தெரியாது. உண்மையா இல்லைங்களா? எடுப்போங்கிறது தெரியாது. நம்ம அப்பா எப்படி வாழணும், நல்லா வாழணுமில்ல. ஒவ்வொருத்தரும் நான் சந்தோஷமாக ஜாலியாக வாழ்கிறேன்னு அடுத்த புருஷனோடைய அடுத்த மனைவியோட வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷம் இல்லைங்க. நம்ம குழந்தைங்களோட, நம்ம கணவனோட, நம்ம மனைவியோட ஹேப்பியாக வெளியே போகிறீங்களா, பழசையெல்லாம் பேசக்கூடாது, பழசையெல்லாம் நினைக்கக்கூடாது. சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு போகணும் வரணும். அப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ணணுங்க. உண்மையால் இப்போ இருக்கிறது நெசம், நாளைக்கு இருக்கிறது பொய். இதுதான் முற்றிலும் உண்மை, சத்தியத்துலேயும் சத்தியம். இப்போ இருக்கிறது உண்மை. இந்த நிகழ்காலத்தில் இப்போ நம்ம இந்த நிமிஷம் நான் சாப்பிட்றேன்னா, அவங்களோட பேசுகிறேன்னா, இது நிஜம், இது உண்மை. அடுத்த வினாடி உண்மை இல்லை. நம்ம எத்தனையோ கனவுகள் காணலாம், எத்தனையோ நினைவுகள்